நகரங்களுக்கு இணையாக கிராமங்களிலும் மருத்துவ சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்பதே தங்களது நோக்கம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் 38 மாவட்டங்களில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள செயின்ட் பீட்ஸ் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் நலமுடன் இருப்பதாக கூறி தனது உரையை தொடங்கினார். மருத்துவமனையில் இருந்தபோதும் அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்தி உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களின் நிலவரத்தை கேட்டறிந்த முதலமைச்சர் குறிப்பிட்டார். மேலும் தூத்துக்குடிக்கு வந்த பிரதமர் மோடியிடம் மருத்துவமனையில் இருந்தவாறே கோரிக்கை மனுவை தயாரித்து அனுப்பி வைத்ததாக மு க ஸ்டாலின் தெரிவித்தார். இந்த நிலையில் மக்களை சந்தித்தால் உடலில் பாதிப்பு இருந்தால் கூட சரியாகிவிடும் என்று முதலமைச்சர் கூறினார். மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பின பிறகு நேற்று முன்தினம் தலைமைச் செயலக அலுவலகத்துக்கு சென்று என்னுடைய வழக்கமான பணிகளை தொடங்கினோம். அப்போது என்னோட செயலாளர்கள் கூட சொன்னாங்க, வெளி நிகழ்ச்சிகள்லாம் ஒரு வாரத்துக்கு தள்ளி வைக்கலாமே அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, அதெல்லாம் தள்ளி வைக்க வேண்டாம், மக்களை சந்திச்சாதான் எனக்கு உற்சாகம் வரும். ஏதாவது உடல்நல என்னுடைய உடலில் ஏதாவது நோய் இருந்தாலும் அது நல்லாயிடும். எனவே மக்கள் பணியை செஞ்சா அதுவே என் உடல்நலத்தை கொடுத்துடும் அப்படின்னு சொல்லித்தான் இங்க வந்திருக்கிறேன். தொடர்ந்து பேசிய அவர், கிராமப்புற மக்களுக்கும் நகர்ப்புற மக்களுக்கும் இணையான சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்பதே தங்களது நோக்கம் என்று கூறினார். இந்த மருத்துவ முகாம்களை மக்கள் சிறப்பான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். மேலும் மருத்துவமனைக்கு வருபவர்களை நோயாளிகள் என்று அழைக்கக்கூடாது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். எல்லாருக்கும் உடல்ல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும், அதுக்காக அவங்க நோயாளின்னு சொல்லிடக்கூடாது. மருத்துவர்களையும் மருத்துவமனைகளையும் நாடி வரவங்களை மருத்துவ பயனாளிகளும் நாம் பார்க்கணும். இந்த முகாமுக்கு வர மக்களையும் மருத்துவ பயனாளிகளாகத்தான் நீங்க பார்க்கணும். 1256 முகாம்கள் மூலம் 17 தனித்துவ மருத்துவ சேவைகள் வழங்கப்படுவதாக முதலமைச்சர் தெரிவித்தார். இனி வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெறும் என்றும் முதலமைச்சர் கூறினார். நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம் பேருதவியாக உள்ளது என்று பயனாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். எல்லா செக்கப்புமே ஒரே இடத்துல நடக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஒவ்வொரு இதுக்கும் நாங்க போகும்போது கிளினிக் ஒன்னொருக்கும் தனியா தான் இருக்கும். டாக்டர்ஸை பாக்குறது ஒரு நாள் ஃபுல்லா, ஒரு இதுக்கு போனோம்னாலே ஒரு நாள் ஆயிடும். இது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாலும் எங்களால ஈஸியாவே பார்க்க முடியுது. அதுவும் இல்லாம எக்ஸ்ரே எடுக்கிறது, இசிஜி எடுக்கிறது எல்லாமே இங்கே, அதே மாதிரி பல்லு கிளீன் பண்ணி அந்த இது அடைக்கிறதுனாலும் இங்கே பண்றாங்க. ஸோ இது எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த கேம்ப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு எங்களுக்கு. ஹாஸ்பிட்டல் போனா இல்லைன்னா நாங்க ஒவ்வொருத்தர் தனித்தனியா போய் கூட்டு போயிட்டு இருக்க வேண்டியதா இருக்கும். இன்னைக்கு வந்தப்போ ஓவராலா ஃபுல் ஹெல்த் பாடி செக்கமே பண்றப்போ இந்த இடத்துல கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. அமௌண்ட் இருக்கவங்க எங்க வேணா வெளியே போய் பாத்துக்க முடியும். இது ஃப்ரீயான் இருக்கப்போ இந்த மாதிரி ஆட்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கனால ரொம்ப பெனிஃபிட்டடா இருக்கும் நினைக்கிறேன். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் தொடக்க விழாவில் எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் மற்றும் ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ மகாராஜன் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. வரவேற்பு பேனரில் சட்டமன்ற உறுப்பினரின் படம் மட்டும் இருந்ததால் தனது படம் ஏன் இல்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் கேள்வி எழுப்பினார். மேலும் நலத்திட்ட உதவி அட்டையை எம்எல்ஏ மட்டுமே வழங்கியதால் இருவருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. நீங்க வந்திருக்கின்ற